பாட்டத்தில் மிக சீரும் சிறப்புமாக தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்த தோழர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய கவிக்குழு நாகேந்திரன் தோழர் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு பின்னே உரை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்தவனமாக இன்றைக்கு மாவோ சொல்வது போல் மரங்கள் விரும்பினாலும் காற்று ஓய்வெடுக்க விடுவதில்லை. அதுபோன்றுதான் இன்றைக்கு இந்த சமூக மக்களை ஒரு மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாக்கக்கூடிய சூழல் இந்த இந்தியா முழுவதிலும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நாம் தங்கம்மாபட்டியை பார்க்க வேண்டும். ஏதோ இந்த பிரச்சனை ஏதோ திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் அரங்கேற்றப்படவில்லை, தமிழகத்தில் மட்டும் அரங்கேற்றப்படவில்லை, இந்தியா முழுவதும் இது போன்ற மோசமான மனித மிருகங்களால் இன்றைக்கு இந்த மனிதாபிமானம் இல்லாத ஒரு தன்மை நிலவக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தங்கம்மாபட்டியை பொறுத்த மட்டிலும் ஏன் அந்த மனித மிருகங்கள் கைது செய்யப்படவில்லை? ஏனென்றால் இன்றைக்கு இந்த இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு மனித மிருகங்களாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த மோடி அரசாக இருந்தாலும் சரி, இந்த அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே இந்த மக்கள் மேல் ஒரு அக்கறையற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஏன்னா இவங்களை ஒரு மிருகத்தின் போல் தான் செயல்பட்டு தான் இந்த பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். பின்னணி என்ன, சித்தாந்தங்கள் என்ன, எல்லாம் ஒரு RSS என்ற ஒரு சங்க பரிவார அமைப்பினுடைய சித்தாந்தமாகத்தான் இருக்கின்றது. அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு இந்த பார்ப்பன சித்தாந்தவாதிகள் நடத்தக்கூடிய கேந்திரா வித்யாலயா போன்ற பள்ளிகளில் நலம் கலந்திருந்தால் சும்மா இருந்திருக்குமா இந்த அரசு? இந்த தற்கொலை அரசு, இந்த மத்திய அரசுக்கு ஜாமீனா தட்டக்கூடிய அரசு சும்மா இருந்திருக்குமான்னு கேட்கிறேன். அப்ப ஏன் தங்கம்மாபட்டி காமெடி இழிச்சாரா என்னன்னு கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையும் 77% அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்கு. நான் சொல்லல, கணக்கெடுப்பு சொல்லுது. 13% பள்ளிகளுக்கு மேற்கூரைகள் இல்லாமல் இருக்கு. அரசு பள்ளிகளுக்கு நான் சொல்லல, கணக்கெடுப்பு சொல்லுது. மிக வருத்தமாக இருக்கின்றது. நீங்கள் பள்ளி இருந்தா அந்த பள்ளியில இரவு காவலர் இருக்கணும், பகல் காவலர் இருக்கணும். எங்க போயிட்டாங்க? இது யார் மேல் குற்றம்? இன்னைக்கு வருத்தமான சூழல் என்னவென்றால் இன்னைக்கு வடமதுரை காவலத்தை குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, அயலூர் பகுதியில இருக்கும். இந்த அயலூர் பகுதியில பாருங்க, காவல் உதவி மையம், ஒரு நாய்க்குழு, நாய் அடைக்கிற கூடு. இதுதான் காவலின் நிலை. கடைசியில் காவலருக்கு நாம் தான் போராட வேண்டும். எனவே இன்றைக்கு வெகு நாட்களாக இங்கே உதவி மையம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்த கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த காவல்துறைக்காக நாங்கள் தான் பேசுவோம். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே ஏவலாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கான சங்கம் கூட அவர்கள் கட்ட முடியவில்லை. அவ்வளவுதான் காவல்துறை அதிகாரம். அந்த உண்மையை கூட இந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு மாணவர்களுடைய மனதில் எப்பேற்பட்ட வழி, எப்பேற்பட்ட வேதனை இந்த அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் இருக்கும். நாம் மிகுந்த கவலைக்கு இடத்துக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியிலே ஒரு மாணவன் குறிப்பாக இன்றைக்கு மனம் கலந்த தண்ணீரை அருந்திருக்கிறேன் என்று அவன் மூளைக்குள்ளே இறங்கிவிட்டால் அவனுடைய வாழ்நாள் கவலைக்குரிய சூழல் இருக்கும். இது இந்த அதிகாரிகளுக்கு தெரியவில்லையா? தினமலம் என்ற பத்திரிகை இருக்கின்றது. அந்த தினமலம் தன்னுடைய வண்ணத்தை எப்படி கற்கின்றது? அது ஒரு பார்ப்பனிய பத்திரிகை என்பதால் இன்றைக்கு எந்த நிகழ்வுமே நடைபெறவில்லை என்று பத்திரிகையிலே
செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இந்த மக்கள் வாயிலும் உண்மையாக மாற்றப்படுகிறார்கள், காதுகளிலும் செவிடமாக மாற்றப்படுகிறார்கள். இந்த சூழல் எப்பொழுது மாறும்? இன்றைக்கு நாம் படித்தால் அது எந்த சமூகம் சரி, பிற்படுத்த சமூகம் சரி, தாழ்த்தப்பட்ட சமூகம் சரி, நீ படிச்சனா காதுல ஈயத்தை காட்சி ஊத்திடுவான். இன்னைக்கு 6000 பள்ளிகளுக்கு மேல் அதை உடைப்பதற்காக காமராசர் பள்ளிகளை கொண்டு வந்தார். வருத்தமான விஷயம், 208 பள்ளிகள் தமிழகத்தில் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த அரசு 208 பள்ளிகள் மூடப்பட்டுடைய விளைவு இன்றைக்கு தனியார் மயமாக்கலாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தனியார் மயமாக்கல் எப்படி நகர்கின்றது? இது போன்ற ஈன செயல்களால் தான் நீங்க அரசு பள்ளிகளை ஏன் தரம் உயர்த்தவில்லை? இந்த அரசுக்கு இந்த கல்வியை தரதை விட்டு வேண்டிய வேலை இருக்கு, ரீல்ஸ் பண்ண வேலை இருக்குன்னா சினிமா துறைக்கு போயிடு. இந்த இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கன்னு சொல்லி வந்துட்டு இந்த மக்களுடைய உழைப்பை மட்டும் ஜிஎஸ்டிக்காக சுரண்டி சுரண்டி தின்றியே, அவன் காசுல வாழ்றியே, இந்த மக்கள் உழைப்பை தின்னு ஏத்து கொளுத்து பெருக்கிறியே, அவனுடைய காசுல தான் வாழ்றதுல போன ரீல்ஸ் எடுக்கிற சோறு தின்றல, சோறு தானே நீ தின்ற, அது இந்த மக்கள் காசு தானே, இந்த மக்களுடைய வழிப்பணம் தானே, அந்த குழந்தைகளுடைய வழிப்பணம் தானே. அப்ப அந்த வழிப்பணத்தை கூட உன்னால் இந்த மக்களுக்காக பயன்படுத்த முடியவில்லை. மிகுந்த வருத்தம். இந்த சமூகம் எவ்வளவு இன்னைக்கு ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த கூமுட்டைகளுக்கு தெரியல, சாதிய சொல்லி சாதிய சொல்லி சாதிய சொல்லி இவங்களை அடிச்சு சாவலாம். நீ எந்த சாதியா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி, பறையனா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, சக்கிலியா இருந்தாலும் சரி, நீ எந்த சாதியாக இருந்தாலும் சரி, கவுண்டராக இருந்தாலும் சரி, நீ பார்ப்பானருக்கு எப்போதுமே சூத்திரன் மகன் தான், பச்சை தேவடியா மகன் தான் நீ. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் சமஸ்கிருதம் சொல்றான். அதனால என்ன சொல்றான்? கல்வியை மட்டும் அவனுக்கு கொடுத்து விடாதான் தான். நம்ம கத்துக்கிட்டா என்ன பண்ணுவோம்? அவனை கேள்வி கேட்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்களை பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அது கல்வியை பயின்று முடிச்சுட்டு இந்த சமூகத்தில் பயின்று இருக்காங்க. அதனால தான் குறைந்தபட்சமாவது இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக பேசக்கூடிய சூழலில் இந்த இடத்தில் நின்று இருக்கோம். அது பாதிக்கப்பட்டவர் எவராக இருந்தாலும் சரி, என் தோழமை அனைத்தும் இந்த ஜனநாயக சக்திகள் அனைத்தும் என்றுமே அவர்களுக்காக குரல் கொடுக்கும். எனவே இன்றைக்கு இந்த அரசு பள்ளிகளுடைய நிலைமைகளை மாற்ற வேண்டும். நம்ம திருப்பி அதான் சொல்றோம், ஒரு பள்ளியுடைய தரம் உயர்த்தாமல் போய் நீங்க இன்னைக்கு மூடிக்கிட்டே போறீங்க. இந்த அரசு சொல்லுது 10 பேர் தான் பள்ளிக்கூடம் நடத்தலான்னு. மிகுந்த சந்தோஷம் தான். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு அரசு ஊழியர்கள் எல்லாமே அரசு பள்ளியில போய் சேருங்க. இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் எவ்வளவு அரசு துறைகள் இருக்கின்றது, அதில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றது. அப்ப அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போய் கம்பல்சரி நீ இன்னைக்கு அரசு பள்ளியில் தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கலெக்டரோட பிள்ளை தங்கப்பட்டில படிச்சா, அவன் பிள்ளை மரகுளத்துல குடிச்சா ஏத்துக்குவானா அந்த அம்மா? இல்ல எஸ்பி பிள்ளை வந்து குடிச்சா ஏத்துக்குவானா? எஸ்பி ஒர்க் பண்றாங்க, நம்ம இல்ல சொல்லுங்க, காவல்துறை நல்லா ஒர்க் பண்ணுதுங்க. ஆனா ஏங்க அக்யூஸ்ட பிடிக்கல? அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய உளவுத்துறைகளுக்கு இணையாக உலகத்தில் எந்த அளவுக்கு உளவுத்துறை இல்ல. இப்ப இருக்காரு சினிமா முதல்வர் ராவ் அப்படின்னு நடிப்பார். எங்க போயிடுச்சு உங்க உளவுத்துறை எல்லாம்? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு நிகழ்வு நடந்து ஒரு பெரிய தீண்டாமைக்குரிய வன்கொடுமையாக நடந்து இன்றைக்கு இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு. என் தொப்புள் கொடி உறவுகள் அனைவருமே மனம் கலந்த தண்ணியை குடிச்சுட்டாங்க, பயத்துல இருக்கான். அவன் நாளைக்கு எப்படி அரசு பள்ளிக்கு என் பிள்ளை அந்த பிள்ளை அனுப்புவான்? அப்ப அந்த பள்ளியை மூடுவதற்கான செயல் திட்டம் தான் அது. அப்ப எந்த தனியார் பள்ளிக்கிட்ட நீ அடுத்த ஐடியா போடுறாங்க? இன்றைக்கு நாம் கவனமாக உற்று இந்த பிரச்சனையை நோக்க வேண்டும். ஏதோ இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல இது. இந்த ஒட்டுமொத்த சமூகத்தில் நடக்கின்ற நிகழ்வு. இது ஒட்டுமொத்த சமூகமும் வெற்றி தலைக்கூடிய நிகழ்வு. இந்த செயலை எந்த நாய் செஞ்சாலும் சரி, அந்த நாய் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். இதற்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த தாவேக்க அரசு இந்த பள்ளிக்கு உரிய அந்த சின்டாக்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க, பெரிய தொகையெல்லாம் இருக்காதுங்க. ஒரு 1000 லிட்டர் சின்டாக்ஸ் எவ்வளவு வந்துடும்? ஒரு 5000 வந்துருமாங்க.
அதான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவிட்டேன். என்ன கொடுமை பாருங்க இதெல்லாம். நான் என்ன கேட்கிறேன், அந்த சிண்டர்ஸை தூக்கிட்டு வா, கலெக்டர் ஆபீஸ்ல வை, முதல்ல கலெக்டர் தண்ணி குடிக்கிட்டோம். நாங்க அது போல ஏத்துக்கிறோம். நானும் பின்னாடி தண்ணி குடிக்கிறேன். இப்போ உனக்கு நான் மட்டும் வலிக்கும். இந்த வடிவேல் காமெடி மாதிரி உங்களுக்குலாம் வந்தா ரத்தம், எங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னி. எவ்வளவு வன்மம் பாருங்க. மக்களை மக்களாக மதிக்க மறுக்கக்கூடிய இந்த சமூகம் ஒரு மானகட்ட சமூகம். ஏன்னா செயல் செய்தவனை நீ கண்டுபிடிச்சு தண்டனை கொடு அப்படின்றது தான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. ஆனா இந்த அரசு தன்னுடைய வன்மமாக தன்னுடைய பயங்கரவாதத்தை இன்றைக்கு போராடக்கூடிய நபர்கள் செலுத்திக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்தவர் நீட் தேர்வில் வெற்றி பெற்றார் என்று ஒரு மாணவரை மட்டும் தான் காமிக்க முடியும், மற்ற மாணவர்களை காமிக்க முடியாது. ஏன்னா மற்ற மாணவர் அனிதா மாதிரி வந்தா கொல்லுப்படுவான். அனிதாவுடைய மானம் தற்கொலை அல்ல, அது ஒரு கொலை. அப்ப அந்த கொலைக்கு அவங்க நீதி கிடைக்கல. இதுதான் இந்த சமூகம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கொலைக்கு நீதி வேண்டும். இதை யாரு கேட்பா? எங்களை போன்ற இயக்கவாதிகள் தான் ரோட்டில் கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு இந்த சமூகம் மறந்து விட்டது அனிதாவை. இன்னைக்கு நீட்டுக்காக 8 நபர்கள் சென்னையில உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருக்கான் 11 நாளா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இது யாரு? அவன் வீட்டுக்காக உட்காந்துருக்கான் உண்ணாவிரதம். தமிழகத்தில் தான் உட்கார்ந்து இருக்கான். என்னன்னு கேட்டா அதை பத்தி யாரும் மூச்சு கூட இல்லை. அவ்வளவுதான். டெல்லியில போராட்டம் நடத்தினாங்க, வடக்கன்ஸ் போராடினாங்க, முடிஞ்சிருச்சு. என்ன மானகட்ட பொழப்பு இது? ஒரு அரசானது இந்த சமூக மக்களை எப்படி உற்று நோக்க வேண்டும்? ஒரு முதலமைச்சரானவர் தன்னுடைய பிள்ளை போல் இந்த மக்களை காத்து காவாந்து செய்யணும். குழந்தைகளாக தன்னுடைய இரவுக்குள் வைத்த கோழி குஞ்சுகளாக காவாந்து செய்யணும். ஆனா இன்றைக்கு அதுதான் நடக்கின்றதா? இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அதுதான் நடக்கின்றதா கேட்கிறேன். இந்த அய்யலூர்ல அதுதான் நடந்துச்சா? தங்கமாப்பேட்டில் அப்படிதான் நடக்குதா? கிடையாது. 5000 ரூபாய் சிண்டெக்ஸ் வாங்கி வைக்க உங்களால முடியல, கேட்டா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு எங்களுடைய கதை சொல்றேன். இப்பயும் சொல்றாங்க. ஆர்ப்பாட்டத்துடைய ஒட்டுமொத்த கோரிக்கை முதல்ல அந்த தண்ணீர் தொட்டி என்ன பண்ணணும், அங்கிருந்து அகற்றணும். முதல்ல மாணவர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை உடைக்கணும். இன்றைக்கு அவன் பயந்துட்டா நாளைக்கு எப்படிங்க வெளியில ரோட்டுக்கு வருவான்? இந்த சமூகத்தின் மேல் எப்படி அக்கறைப்படுவான்? ஒரு நல்ல அரசு அதிகாரியாக, ஒரு அரசு ஊழியராக உங்களுக்கு எப்படிங்க பணி செய்வான்? பார்ப்பனியன் தான் நம்ம எல்லாரும் அடிமையாக்கிட்டான். அவனுடைய சித்தாந்தத்தின் பார்வையிலே நாம் அனைவரும் அடிமையாக மாற்றிட்டான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சது இந்த கல்வி மட்டும்தான். எனவே இந்த மூடப்படக்கூடிய வருங்காலத்தில் மூடக்கூடிய சூழல் இருக்கும். அது நீங்க பாருங்க. இப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளியில் எத்தனை பேர் படித்தாங்க ஸ்ட்ரென்த் எடுத்து பாருங்க. இன்னைக்கு ஸ்ட்ரென்த் பாருங்க. அப்ப இன்றைக்கு வரை இந்த காமராசரால் உருவாக்கப்பட்ட 6000 பள்ளிகள் காணா போச்சு. இனிமேட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. என் சமூகம் கல்வி பயின்றே ஆக வேண்டும். இந்த தமிழ் சமூகம் கல்வி பயின்றால் மட்டுமே ஒரு பகுத்தறிவு சமூகம் மாறும். இல்லைன்னா பகுத்தறிவு சமூகம் மாறாது. இன்னைக்கு இந்த பகுத்தறிவு சமூகம் என்றைக்கு கல்வி பயின்றதோ அன்றைக்கு தான் இந்த பார்ப்பனத்தையும் இந்த அரசையும் எதிர்த்து கேள்வி கேட்கும். எனவே இந்த கல்வியை காப்பாற்ற கடமைப்படக்கூடிய சமூகமாக இந்த தமிழ் சமூகம் நிற்கின்றது. காலம் காலமாக நம்முடைய வரலாறுகள் எல்லாம் இந்த இந்தியா முழுவதும் காப்பாற்றக்கூடிய சூழல் நம்ம தான் நின்றுக்கோம். ஏன்னா முதல் போராட்டம் என்பது தமிழகத்தில் தான் அதிகமாக தொடங்கி இருக்கிறது. அது சுதந்திர போராட்ட காலத்தில். அதே போன்று இந்த அரசு பள்ளிகளை காப்பாற்றக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் மாறும் என்றும் வென்றும் என்றும் இந்த அரசு பள்ளிக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றும் ஒரு நியாயம் கிடைக்கும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த தோழமைகளுக்கு நன்றி.